கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். வணக்கம். மீண்டும் மற்றொரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை இஸ்லாமாபாத்தில் சுமூகமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான ராஜதந்திர ஏற்பாடுகளை பாகிஸ்தான் மிகவும் மும்மரமாக மேற்கொண்டிருந்தது. இத்தகையதொரு சூழலில் லெபனானில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதை முன்னிட்டு வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்துக்காக ஹார்மோஸ் நீரிணையை முழுமையாக திறந்து விடுவதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை வரவேற்று சமூக வலைதளத்தில் பதிவிட்ட டொனால்ட் ட்ரம்ப் தமது நிர்வாகம் கொடுத்த கடும் அழுத்தம் காரணமாகவே ஈரான் இந்த பணிவுக்கு வந்ததாக குறிப்பிட்டதோடு அமைதி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றாலும் அந்த ஒப்பந்தம் முழுமையாக கையெழுத்தாகும் வரை ஹார்மோஸ் நீரிணை மீதான முற்றுகை நடவடிக்கைகள் முழு வீச்சில் தொடரும் என்று சனியன்று அறிவித்திருந்தார். அத்துடன் எதிர்வரும் 22ஆம் திகதிக்குள் முறையான உடன்படிக்கை எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாரிய தாக்குதல்கள் நடத்தப்படும் எனவும் அவர் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கைகளும் சமூக வலைதள பதிவுகளும் வெளியான சில நிமிடங்களிலேயே அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்தது. வர்த்தக கப்பல்களுக்காக நாங்கள் ஹார்மோஸ் நீரிணையை திறந்துவிட்ட போதிலும் எங்களுக்கு எதிரான முற்றுகை தொடர்வதால் அதனை மீண்டும் மூடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் என்று அறிவித்த ஈரான் இன்றைய திங்கட்கிழமை பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது குறித்து தாம் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. இந்த நிலையில் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாப் ஹார்மோஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. அமெரிக்கா இந்த முற்றுகையை கைவிட்டால் இந்த நீரிணையுடனான போக்குவரத்து நிச்சயமாக கட்டுப்படுத்தப்படும். நம்மால் கடந்து செல்ல முடியாத போது மற்றவர்களால் இந்த நீரிணை வழியாக செல்ல முடியாது என்று அந்த நாட்டு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறியிருந்தார். இத்தகைய கொதிநிலையின் பின்னணியில் இன்று நடைபெறும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பேச்சுவார்த்தை திகதி நிர்ணயிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. மேலும் ஹார்மோஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் தரப்பினர் அறிவித்த பின்னர் அதனை கடக்க முயன்ற 2 இந்திய எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரானிய புரட்சி காவல் படையினர் துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள். இதனையிட்டு கவலை வெளியிட்ட இந்தியா ஈரானிய தூதுவரை அழைத்து ஆட்சேபனையும் தெரிவித்திருந்தது. இந்த கப்பல்கள் ஈராக்கிலிருந்து எண்ணெய் ஏற்றிக்கொண்டு வந்தவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பாகிஸ்தான் மத்தியஸ்தத்துடன் கடந்த 11ஆம் திகதி 21 மணித்தியாலங்கள் இஸ்லாமாபாத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் இணக்கப்பாடின்றி முடிவுற்றாலும் இரு தரப்பினரையும் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதற்கான அமைதி வழி முயற்சிகளை பாகிஸ்தான் தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றது. இந்த முயற்சிகளை சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து ஆகிய நாடுகளுடன் கலந்துரையாடி பாகிஸ்தான் முன்னெடுப்பதும் தெரிந்ததே. இந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சவுதி அரேபியா, கட்டார், துருக்கி ஆகிய நாடுகளுக்கு நேரில் விஜயம் செய்து இருதரப்பு பேச்சுக்களின் முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடிய அதே நேரம் பாகிஸ்தான் முப்படை தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் ஈரானுக்கு விஜயம் செய்து அந்த நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான், வெளிவிவகார அமைச்சர் சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாப் உள்ளிட்ட உயர் தலைவர்களை தனித்தனியாக சந்தித்து பேசினார்.
அனைத்து முயற்சிகளிலும் இரு தரப்பினரையும் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதை இலக்காக கொண்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இத்தகைய சூழலில் திங்களன்று பேச்சுவார்த்தை இடம்பெறலாம் என்று CNN குறிப்பிட்டிருந்தது. துருக்கியில் ஊடகவியலாளர்களை சந்தித்த பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் இசாக் தார் பேச்சுக்கான 80% பணிகள் முடிந்துவிட்டன. ஆனால் மீதமிருக்கின்ற இடைவெளிகளில் இரு தரப்பினரும் நெகிழ்வுத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கடந்த 8ஆம் தேதி நடைமுறைக்கு வந்த யுத்த நிறுத்தம் நாளைய தினம் 22ஆம் தேதியுடன் முடிவருகிறது. கடந்த 11ஆம் தேதி இடம்பெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவுற்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ஈரானிய துறைமுகங்களை இலக்கு வைத்து ஹார்முஸ் நீரிணையூடாக முன்னெடுத்திருக்கின்ற முற்றுகை நடவடிக்கைகள் தொடரும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்குது. இதன் காரணமாக இன்று மீண்டும் ஆரம்பமாவதாக இருந்த பேச்சுவார்த்தைகள் குறித்த சமிஞ்சைகள் வலுவிழந்ததுடன் அந்த பேச்சுவார்த்தைகள் திகதி குறிப்பிடப்படாமல் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டன. இதன் விளைவாக அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நடக்குமா, அல்லது போர் நிறுத்தம் நீடிக்குமா, அல்லது மீண்டும் போரா என்ற கேள்விகள் பரவலாக எழுந்திருக்கின்றன. ஆனால் பாகிஸ்தான், இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டி பகுதிகளில் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைக்கான ஒழுங்குகளையும் ஏற்பாடுகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் இப்பேச்சுவார்த்தை இடம்பெறலாம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தும் இருக்கின்றன. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு அருகில் இருக்கின்ற ராவல்பிண்டியின் நூர்கான் விமானப்படை தளத்தில் 2 அமெரிக்க கனரக சரக்கு விமானங்களான C-17 குளோப் மாஸ்டர்கள் தரையிறங்கியிருக்கின்றன. விமான நிலையத்திலிருந்து இஸ்லாமாபாத்தின் சிவப்பு வலயத்திற்கு செல்லும் வீதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. இது பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதை குறிக்கின்றது. இஸ்லாமாபாத்தில் இருக்கின்ற செரீனா மற்றும் மெட்ரியட் ஹோட்டல்கள் இரண்டிலிருந்தும் விருந்தினர்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றார்கள். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரையும் புதிய முன்பதிவுகள் எதுவும் அனுமதிக்கப்படாது என்று அந்த பாதுகாப்பு வட்டாரங்கள் அல் ஜசீராவிடம் தெரிவித்திருந்தன. மேலும் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை இடம்பெறும் இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டி பகுதிகளில் உள்ளடக்கி உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன் நிமித்தம் போலீஸ் மற்றும் இராணுவத்தைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட படையினர் பாதுகாப்பு கடமையில் அமர்த்தப்பட்டனர். தலைநகருக்கு அருகில் இருக்கின்ற ராவல்பிண்டியில் 600க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டன. பாகிஸ்தான் தற்போது முன்னெடுத்து வரும் ராஜதந்திர நகர்வுகள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இந்த வாரத்திற்குள் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பமாவதற்கான சாத்தியக்கூறுகளை தெளிவாக புலப்படுத்துகின்றன. வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்துக்காக ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறந்து விடுவதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அராக்சி விடுத்த அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் ஆக்கபூர்வமாக வரவேற்றிருந்தால் இன்று இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் சாத்தியமாகியிருக்கும். ஆனால் ஈரான் இணக்கப்பாட்டுக்கு வந்தாலும் தமது முற்றுகை நடவடிக்கைகள் தொடரும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் வெளியிட்ட பிடிவாதமான பதிவுகளே இந்த பேச்சுவார்த்தைகள் தடைப்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தன என்றால் அது மிகையாகாது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைட் எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.